இந்த இரவு தொழுகையை பொறுத்த அளவுக்கு ஜமாத்தா தொழுவது தான் சிறப்பா அல்லது நம்ம வீட்டில் தொழுவுறதோ பின்னரத்தையும் தொழுவது சிறப்பான்னு பார்த்தா ஜமாத்தா தான் தொழுகணுன்ற எந்த கட்டாயம் இல்லை. நம்ம ஏன் அப்படி வந்து தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம குரான் வசனம் ஜாஸ்தி கேட்போம். நம்ம தனியாக ஓடுதுன்னா அவ்வளோ ஃபுல்லாக குரான் வசனம் நமக்கு ஓத மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சூறாக தெரியும், ஃபுல்லாக குரான் ஓத தெரியாது. அப்படின்றதுக்காக ஒரு நன்மையை நாடி தான் இந்த ஜமாத்துக்கு நம்ம வரமே தவிர அல்லாஹ் ஃபுல் குரானே ஓதி தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. எது உங்களுக்கு தெரியுமோ ஏன்றதை நீங்கள் ஓதி தொழுதுக்கலாம், பின்னரத்தை தொழுதுக்கலாம். அது பின்னரத்தை தொழுவது கூட இன்னும் சிறப்பு தான். அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வரான், உங்களை மன்னிப்பவர்கள், உங்க பாவ மன்னிப்பு கேட்கறவங்க யாரும் உண்டா, நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றான். அந்த நேரம் முழுக்க பாவ மன்னிப்பு கேட்பதற்கு உரிய ஒரு நேரமானதான் அந்த விஷயம். ஆனா நம்ம ஏன் ஜமாத்தோட வந்து தொழுகிறோம் அப்படின்னா, ஒரு ஜமாத்தை தொழுகும் பொழுது நம்ம தொழுகையும் பரிபூர்ணமா தொழுதுறோம், குரான் வசனங்களையும் அதிகமா நம்ம கேட்டுக்கிறோம், ஒரு நன்மையின் அடிப்படையில் வந்து நிக்கிறோமே தவிர ஜமாத்து தொழுவது என்பது சிறப்பு அப்படின்றதுக்காக சொல்லல. இது நமக்கு ஒரு நன்மையின் அடிப்படையில் தொழுகும். சிறப்பா இங்கு தொழுதா சிறப்பானா இதை விட இரவு நேரத்தில் வீட்டை தொழுதா சிறப்பு. கடைசி நேரத்தை ஏஞ்சி தொழுகிறோம், மன்னிப்பு கேட்கறோம்ல, அது இன்னும் சிறப்பு தான். இது நமக்கு ஒரு வாய்ப்பு, நன்மை சம்பாதிக்கின்ற அடிப்படையில் வந்து நம்ம கலந்துக்கிறோம், அவ்வளவுதான்.